இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் துர்க்கையே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி. அம்மாடி, உன் குழந்தைய அமைச்சர்கிட்ட இருந்து காப்பாத்திட்டியா? குழந்தை நல்லா இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே? பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை சாமி. ஆனா குழந்தைக்கு லேசா தலையில அடிபட்டு மயக்கம் ஆயிட்டா. இப்பதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஹாசினிய கூட இருக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சூர்யாவுக்காக தேவி அம்மாவை மந்திரியோட ஆளுங்க கடத்தி வச்சுக்கிட்டாங்க சாமி. நான் பத்திரமா காப்பாத்திட்டேன். அப்போ தேவிமாக்கு லேசா அடிபட்டுருச்சு, வேற ஒன்னும் இல்ல. அம்மா தாயே பராசக்தி அம்மா. சாமி, பூஜை ஆரம்பிக்கலாமா? இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அம்மா துர்கா, வனத்தில் இருக்கும் புதிகைக்கு போய் பூஜைக்கு தீர்த்த நீர் எடுத்துட்டு வரணும். சரிங்க சாமி. அந்த தீர்த்த நீர் தான் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் படி. ஆனா அந்த வனத்துல இருக்க புதிகைக்கு அக்கா குருவிங்கிற பெண் தேவதை காவலுக்கு இருக்கும். அந்த அக்கா குருவி உன்னை புதிகையில நீர் எடுக்க ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன் சாமி? ஏன்னா அதுல ஒரு சிக்கல் இருக்குதுமா. சிக்கலாம்? நான் தண்ணி கொண்டு வரதுக்கு அந்த தேவதை என்னையும் அனுமதிக்க கூடாது. அதை அனுமதிக்க நான் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுக்கோ. பல 100 வருடங்களுக்கு முன்னாடி அக்கா தங்கச்சி 2 பேரு அந்த புதிகையில குளிக்க வந்தாங்க. அப்போ அந்த அக்காவை புதிகை தண்ணி இழுத்துட்டு போயிருச்சு. தங்கச்சி குருவியா மாறிடுச்சு. அந்த நாளுல இருந்து தான் அக்கா புதிகைக்குள்ளதான் இருக்கிறான்னு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த தங்கச்சி குருவி அக்கா அக்கான்னு அந்த புதிகையே சுத்தி சுத்தி வருது. அந்த குருவி ஒரு தேவதையாக மாறி அந்த புதிகைய பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த புதிகையில இருந்து யாராவது தண்ணீர் எடுத்தா தன் அக்காவை எடுத்து செல்வதாக நினைத்து கொண்டு யாரும் அந்த புதிகையில இருந்து தண்ணீர் எடுக்க விடாது. அந்த அக்கா குருவி தேவதைய பார்த்து உன் மாங்கல்ய பிரச்சனையை எடுத்து சொல்லி அதோட மனச மாத்தி நீர் எடுத்து வர வேண்டும். நீ மாங்கல்யத்தை காப்பாத்த ஒரே வழிதான். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க. அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. நீயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. என் வேதனை உனக்கு புரியலையா? தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடு. என் மாங்கல்யத்தை காப்பாத்து. தயவு செஞ்சு என் மாங்கல்யத்தை காப்பாத்து. நான் என்ன செஞ்சா எனக்கு அனுமதி கொடுப்ப? அதையாவது சொல்லு, நான் பண்றேன். சரி, உனக்காக நான் கொஞ்சம் இறங்கி வருகிறேன். உன் கையில் வைத்திருக்கும் கமண்டலத்தில் தண்ணீர் எடுத்து கொடு. என் தாகத்தை தீர்த்து வை. அப்போது நான் உன்னை என் அக்காவை எடுத்து செல்ல அனுமதிக்கிறேன். சரி, அப்படியே செய்றேன். என் தாகம் தீரவில்லை, இன்னும் தண்ணீர் கொடு. இவங்க தாகம் எப்ப தீரும்? நான் எப்ப நீர் கொண்டு போய் பூஜை செய்யறது? சூர்யா உயிரை எப்படி காப்பாத்துறது? நேரம் வேற போயிட்டே இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்டு. ஆஹா, என் தாகம் தீர்ந்து விட்டது. என் தாகம் தீர்ந்து விட்டது. எவ்வளவு பெரிய வைராக்கியத்தையும் ஒரு பதி பக்தியின் கண்ணீர் உடைத்து சுக்குநூறாக்கி விடும் என்று நிரூபித்து விட்டாய் பெண்ணே. உன் கண்ணீர் இந்த தண்ணீரில் கலந்ததனால் என் தாகம் தீர்ந்து விட்டது. என் மனம் பெரும் சந்தோஷம் அடைந்து விட்டது. உன்னை தண்ணீர் எடுக்க அனுமதிக்கிறேன்.
எடுத்துச் செல். உன் கணவனை காப்பாற்று. ரொம்ப நன்றி தேவதையே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் கணவனோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அந்த பிரம்ம கமலம் பூ பௌர்ணமி சந்திரன் வெளிச்சத்தில் மட்டுமே பூக்கும். அதேபோல் பௌர்ணமி முடிவதற்குள் அது வாடிவிடும். அதற்குள் அந்த பிரம்ம கமலத்தை எடுத்து வந்து நீ பூஜைக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உன் கணவன் உயிரை அவரது உடலுக்குள் செலுத்துவது நடக்காமல் போய்விடும். ஐயோ, நான் எப்படியாவது கண்டிப்பா அந்த பூவை கொண்டு வந்து கொடுத்துறேன் சாமி. உன்னுடைய நம்பிக்கைக்கு அம்மா துணை இருப்பா. இருந்தாலும் அந்த பிரம்ம கமல பூவை கொண்டு வருவது சாதாரண காரியமல்ல. அதில் உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. என்ன ஆபத்து சாமி? அதை எப்படி எதிர்கொள்றது? அந்த பிருந்தாவனத்தை தேவர்களின் அடிமையான கண்டா வெட்டி என்ற அரக்கன் பாதுகாத்து கொண்டு வருகிறான். அந்த வனத்திற்கு தேவர்களை தவிர வேறு யாராவது போனால் அவர்களை கண்டவுடன் அந்த அரக்கன் வெட்டி கொலை செய்து விடுவான். அவனது குணமே மானிடர்களை கண்டால் வெட்டி கொன்று விடுவதுதான். அதனால்தான் அவனது பெயர் கண்டா வெட்டி என்று அழைக்கப்படுகிறது. அரக்கன் கிட்ட வெட்டுப்பட்டு சாக போற. சாமி, அந்த அரக்கன் கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? எனக்கு தெரிந்து எந்த வழியும் இல்லை துர்கா. ஆனால் அந்த கண்டா வெட்டி அரக்கனிடம் ஒரு குறை இருக்கிறது. என்னது சாமி? அத சொல்லுங்க. கண்டா வெற்றி நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் முன்னால் போய் யாராவது எழுப்பினால் கண்மூழித்தவுடன் எதிரில் நிற்பவர்களை வெட்டி விடுவான். தூங்காமல் முழித்திருக்கும் போது சென்றால் முன்னால் வருபவர்களை பற்றி விவரங்களை கேட்டுக்கொண்டு பிறகு வெட்டி கொன்று விடுவான். எப்படியும் சாவுதான். உயிரோட திரும்ப போறதே இல்ல. கண்டிப்பா இதுல தப்பிக்க முடியாது. ஆக அவன் முன்னால் செல்பவர்கள் வெட்டுப்பட்டு சாவது நிச்சயம். இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு அவனிடம் நீ சாமர்த்தியமாக பேசி அந்த பிரம்ம கமல பூவை நீ எடுத்து வா. அவர் உயிரை மீட்டெடுக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். அதனால அந்த முயற்சியில நான் இறங்கிட்டேன். எந்த ஆபத்து வந்தாலும் அதை சமாளிச்சு அந்த பிரம்ம கமல மலரை நான் கொண்டு வரேன். அந்த அம்மன் எனக்கு துணையா இருப்பான். நான் வரேன் சாமி. நலம் உண்டாகட்டும். அம்மன் அருளால் வெற்றி உனதே. ஆ. இந்தாம்மா.